வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். என் மக்கா சங்கிலி கருப்பன் வந்திருக்கேன். இந்த ஒரே ஒரு வார்த்தை போதுங்க, எத்தனை பேருடைய கண்கள் கலங்க வைக்குது. அவங்க மனசில் பயம் இருந்தாலும் போக வைக்குது. அவங்களுக்கு இது ஒரு தனி தைரியத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்க வைக்குது. இந்த சங்கிலி கருப்பன் யாருங்க? இவரை நினச்சா, இவர் பேரை சொன்னாலே ஏதோ ஒரு விட பயமும் பக்தியும் கலந்த ஒரு உணர்வு தானாக வருது. இவர் கருப்பு சாமியில் ரொம்ப உக்கிரமானவர். இவர் உடலில் எதுக்காக சங்கிலி கட்டியிருக்காங்கன்னு தெரியுமா? கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. இவரது கட்டுக்கடங்காத கோபம், ஆவேசம், ஆக்ரோஷம் அத்தனையும் கட்டுப்படுத்த யாராலும் முடியாது. அதனால்தான் அவரது உடலில் சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கிறது. இவர் எல்லைசாமி. நள்ளிரவு காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது இவர் கால்களில் கட்டப்பட்டிருக்கும் சலங்கை தரையில் உரசும். அந்த ஓசை சலசலவென்று சத்தமாக கேட்கும். இந்த அதிசயம் இன்றும் நிறைய கிராம மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். அதை கேட்டாலும் இவர்கள் பயந்து நடுங்க மாட்டார்கள். நமக்கு துணையாக சங்கிலி கருப்பன் வரா, அப்புறம் பயம் எதுக்கு அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. இந்த சத்தம் கேட்டால் அந்த ஊரில் இருக்கிற தீய சக்தி பயந்து அலறி நடுங்கி ஓடி ஒளிஞ்சிக்கும். இவர் நீதியை வழங்குகிறவர். தவறு செஞ்சவங்கள சங்கிலியால் கட்டி இழுத்து வந்து கண்டிப்பாக தண்டிப்பார். அதனால தான் சங்கிலி கருப்பன் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துட்டு அந்த இடத்துல உண்மை வந்துடும். இவர் நம்ம வீட்டில் ஒருத்தர். அதனால தான் இவருக்கு மது, சுருட்டு, அசைவ சமையல் வச்சு வழிபடுறாங்க. இவரை துணைக்கு அழைச்சிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பில்லி சூனியம் கிட்ட நெருங்காது. இவர் ஈசனின் ஜடா முடியிலிருந்து பிறந்தது. பார்வதி தேவியை பாதுகாத்து பின்பு பூமிக்கு துன்பப்படும் மக்களை, காடுகளை, கிராமங்களை பாதுகாக்க வந்தவர். தேவியால் அனுப்பி வைக்கப்பட்டவர். இவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கதையை நாம் இங்கே கண்டிப்பாக கேட்க வேண்டும். ஒரு கிராமத்தில் இருந்த ஏழை ஒருவன் பல நாள் கனவாக தன் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்து வேறு ஊருக்கு சென்று கடினமாக உழைத்து சிறுக சிறுக பணத்தை சேர்த்து பெண்ணின் திருமணத்துக்காக தேவையான பொருட்களை வாங்க அவன் பணி செய்த இடத்திலிருந்து நகருக்கு போய் எல்லாவற்றையும் வாங்கி ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு அவனும் அவனது கிராமத்தை நோக்கி கிளம்பிவிட்டான். ஏனென்றால் மறுநாள் திருமணம். அதுவரை அவன் உழைத்திருக்கிறான். அவன் கிளம்பும் நேரம் இரவு இருந்தாலும் அவனுக்கு சங்கிலி கருப்பன் மீது இருக்கும் நம்பிக்கை கிளம்ப வைத்துவிட்டது. தன்னுடைய மகளின் திருமணத்தை யோசித்து கொண்டே அவன் கிளம்பிவிட்டான். அவன் வந்தது காட்டுப்பாதை. நடு காட்டுக்கு வந்ததும் அவன் மனதில் இனம் தெரியாத ஒரு பயம் வந்துடுச்சு. எங்கிருந்தோ நிறைய ஆட்கள் வேகமாக வந்தாங்க. அவங்க கையில் நிறைய ஆயுதம் இருந்தது. அந்த மாட்டை வெட்டி அப்படியே சாகடிச்சிட்டாங்க. அவன் கொண்டு வந்த அத்தனை பொருள், நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் இடுப்பில் வச்சுருந்த பணத்தை பிடுங்கிட்டு அவன் கை கால் எதையும் பார்க்காம அவனை கத்தியாலையும் சாட்டையாலையும் அடித்து துன்புறுத்திட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. இவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலங்க. சங்கிலி கருப்பா, என் குலசாமி, நான் என்ன தவறு செஞ்சேன்? நான் யாரையும் ஏமாத்தலையா? என்னுடைய பணத்தை இப்படி பிடுங்கிட்டு போயிட்டாங்களே. நான் எனது உண்மையான உழைப்பால் தானங்க அத்தனையும் சேர்த்து வச்சேன். யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு கூட எனக்கு தெரியாதையா. எனக்கு ஒன்றுமே புரியலையே. இந்த காட்டில் எப்படி ஒரு நடக்குதுன்னா, என் சங்கிலி கருப்பன் நீ எங்கே போயிட்ட என்னை பாதுகாக்காம அப்படின்னு உரிமையோட கதறி அழுதான். அவன் அழும்போது அங்கே ஒரு பாழடைஞ்ச கோயில் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அவனால் எழுந்து கூட நிற்க முடியல. எழுந்து மெதுவாக அங்கே போய் அங்கே இருந்த சாமியை பார்த்தா அது சங்கிலி கருப்பன். நேராக போய் அவருடைய காலடியில் விழுந்து அவர் காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான். இந்த கிராமத்தில் போய் இந்த ஜமீன்தார்கிட்ட போய் உதவி கேட்பாங்களே,
அது மாதிரி நடு காட்டில் நடந்த துன்பத்தை பார்த்துட்டு நீ சும்மாவாயா இருந்த? உனது பக்தன்னா எனக்கு துன்பம் நேர்ந்துருச்சே, என் குடும்பத்தின் இத்தனை நாள் சந்தோஷமும் இன்றைக்கே மொத்தமாக மறைஞ்சு போயிடுச்சையா. இதை யார் செஞ்சாங்கன்னு தெரியாது. நான் யார்கிட்ட போய் குறை சொல்ல முடியும்? எனக்கு எதுவுமே தெரியாத, நீ தானையா என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அழும்போது அங்கே திடீர்னு ஒரு அதிசயம் நடந்தது. அவர் காலில் கட்டியிருந்த சங்கிலி எல்லாம் அப்படியே பிரிஞ்சு கீழே விழுந்தது. சங்கிலி கருப்பன் வேகமாக கோபமாக எழுந்து நின்னார். அவர் உடலில் இருந்த சங்கிலியை அறுத்து அதை தன் கையில் எடுத்து சுற்றி வச்சுக்கிட்டாரு. மறு கையில் வாளையும் எடுத்துக்கிட்டாரு. இவர் எடுத்த வேகம் வெள்ளை குதிரை கத்துச்சு. அவரது கால் எடுத்து வச்ச அந்த வேகம் அடுத்த நிமிஷம் அவருடைய அந்த குதிரை மேலே அவர் உட்காந்துட்டார். ஏழையும் அப்படியே இந்த காட்சியை பார்த்துட்டு, இது வாழ்நாளில் கிடைக்க முடியாத தரிசனம். இதை பார்த்துட்டு பிரமிச்சு போய் அந்த இடத்துலையே மயங்கி விழுந்துட்டான். கொஞ்ச நேரம் கழித்து கண் திறந்து பார்த்தபோது அவனுக்கு காட்டில் எந்த இடத்துல பிரச்சனை நடந்ததோ அதே இடத்துல அவன் வண்டியில் உட்காந்து எல்லா பொருளையும் சுமந்துக்கிட்டு, அவன் இடுப்பில் வச்சுட்டு இருந்த பணம் கூட அப்படியே தான் இருக்குது. அவன் பொருள் எதுவுமே சூறாடப்படலை, மாடுகளும் இறந்து போல. அவன் போகிற வழியில், என்னடா இது, இவ்வளோ நேரம் நம்ம கனவு கண்டோமா? இல்லையே, உணர்வாக தானே அத்தனையும் பார்த்தோம். உண்மையில் தானே இதெல்லாம் நடந்தது. எனக்கு ஒன்றுமே புரியலையே. நான் கதறி அழுதனே, என் கருப்பனை பார்த்து காலை பிடிச்சி அழுதனே, எதுவுமே புரியலையே. அப்போது அவன் எதிர்க்க அவன் போய் அழுந்த அந்த பாழடைஞ்ச கோயில் அவன் கண்ணுக்கு தெரியுது. அவனுக்கு அப்படியே உடம்பு ஒரு நிமிஷம் சிலிர்த்து போயிடுச்சுங்க. நான் இந்த கோயிலில் தானே அழுதேன், ஆனால் இந்த கோயிலை இப்போ தானே நான் இங்கே பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லையே. ஆனால் இந்த கோயிலுக்கு எப்படி நான் போனேன்? இப்படி நிறைய யோசனை செஞ்சபடியே தன்னையே நம்ப முடியாமல், அத்தனையும் நமக்கு தெரியும் ஆனால் ஒன்றுமே புரியல அப்படின்னு நினைக்கும்போது சங்கிலி கருப்பன் சத்தம் கேட்குது. என் மக்கா அப்படின்னா, என் குழந்தையே, உனக்கு ஏதாவது துன்பம்னா நான் சும்மாவாடா இருப்பேன்? என்ன நம்மன உன் கண்ணில் கண்ணீர் வர வைப்பேனா? இது உனக்கு மட்டும் இல்லை, என்னை நினச்சி வழிபடுறவங்க அத்தனை குடும்பமும் துன்படாமல் என்னை நம்பியவர்களை கைவிடாமல் பார்த்துக்குவேன். இது போல் நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காரு. கிராமத்தில் இது போல் பிரச்சனைகள் தாங்க நிறைய நடக்கும். அதை இந்த சங்கிலி கருப்பங்கிட்ட சொல்லிட்டா போதும், அவங்க பயந்து போய் உண்மையை ஒத்துப்பாங்க. என் குழந்தைகளை பாதுகாப்பேன் அப்படின்னு அவர் கொடுத்த வாக்கை இன்றைக்கும் நிறைவேற்றி சங்கிலி கருப்பனா வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இவர் நிலத்தில் வாழ்ந்தவங்க எந்த நாட்டுக்கு போனாலும் இங்கே இருந்து மண்ணை எடுத்துகிட்டு போய் அந்த ஊர்லேயும் சங்கிலி கருப்பனை உருவாக்கிடுவாங்க. நமக்கு துணையாக, நம்முடைய குடும்ப உறவாக நம் தெய்வங்கள் நம்மோட வாழ்க்கையை முழுவதும் பயணம் செய்ய விரும்புகிறாங்க. இந்த சங்கிலி கருப்பன் எல்லை சாமியை நம்மால் மறக்க முடியாதுங்க. நம் அனைவருக்கும் பாதுகாப்பாக கொடுக்கும் நல்ல உள்ளம் நம்ம துன்புறுத்த யாரையுமே சும்மா விடாது. தந்தை மாறி இறைவனுக்கு இறைவனாகவும் நம்பியவர்களுக்கு என்றும் இவர் கைவிடாமல் காப்பாற்றும் எல்லை சாமியாகவும் இவர் நாம் அழைக்கும் நாட்டுக்கெல்லாம் நம்மோடு துணையாக வந்து பாதுகாத்து அவர்களை எல்லா இடத்திலையும் பாதுகாக்க வைத்து வாழ வைக்கிறார். இவர் மேல் வைத்த நம்பிக்கையால் தான் பல குடும்பங்கள் இன்றும் நன்றாக வாழ்கிறது. இவரை மறக்காமல் ஆண்டுக்கு ஒரு முறை குடும்பத்துடன் இவர்கள் வழிபடுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தில் என்ன சிறப்பான செயல்களை செய்ய வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும் என்றாலும் இவரிடம் அனுமதி வாங்கிறார்கள். நம்மிடம் புதிய உறவுகள் வந்தாலும் அல்லது ஏதாவது பிரச்சனை என்றாலும் இவரிடை சொல்லாமல் மறப்பதில்லை. இந்த தெய்வங்கள் நம்மிடம் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்ப்பதில்லை. அன்பாக பேச மட்டுமே நினைக்கிறது. சில தவறுகள் நடக்கும்போது முன்னெச்சரிக்கையும் செய்கிறது.
சில பிரச்சனைகளில் நீங்கள் துன்படும்போது அது ஆறுதலும் தருகிறது. நீங்கள் எங்கே சென்றாலும் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறது. இப்படி நிறைய நல்ல தெய்வங்கள் இன்றும் காடுகளிலும் கிராமங்களிலும் எல்லையாக இருந்து நம்மை பாதுகாக்கிறது. இவரது சக்திகள் ஆற்றல் மிகுந்தது. மக்களுக்காக வாழும் இந்த தெய்வங்களை நம்மால் மறக்கவே முடியாது. நாம் துணையாக இவர்களை நினைத்துவிட்டால் நமக்கு வாழ்க்கை பயமும் இருக்காது. மீண்டும் சிறந்த தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னும் நல்ல கதைகளையும் விஷயங்களையும் ரகசியங்களையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன்.